Hi friends, welcome to my YouTube channel Study Icon. So நம்ம லீகலில் வந்துட்டு மாடியூல் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மாடியூல் 2ல் வந்துட்டு நிறையா செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாடியூல் வீடியோ முடிக்கும் பொழுது உங்களுடைய டைரியிலையோ இல்லை வந்துட்டு உங்களுடைய பர்சனல் நோட்ஸ்லேயோ அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண செக்ஷன் என்னது சின்னதாக ஒரு லைன் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் வரையில் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா நமக்கு படிக்கிறத விட ரீகால் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் நம்மளால் ரீகால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா இந்த டைமே பேப்பர் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும், ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூவேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்சிடரிஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. ஸோ சப்சிடரிஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். சப்சிடரிஸ் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனி, அதனுடைய அட்டாச் ஆகிருக்க கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதாவது இப்போ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கை பார்க்குறதே இப்போலாம் பெரிய வேலையாக இருக்குது. ஸோ மற்ற பிஸ்னஸில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா சப்சிடரிஸ் கம்பெனிஸ் மூலியமாக தான் என்ட்ரி ஆவாங்க. சரி, இப்போது இந்த சப்சிடரி கம்பெனிஸ்னால இவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் போன யூனிட்டில் சொன்ன மாதிரி செக்ஷன் 6 இருக்கு இல்லைங்களா. செக்ஷன் 6 தான் வந்துட்டு ஒரு பேங்க் வந்துட்டு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க வேலைகளை மட்டும் பண்ணலாம் சப்சிடரி கம்பெனியை வச்சு. சரிங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், ட்ரேடிங்னா உடனே நம்ம ஷேர் மார்க்கெட் போகணுன்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை வாங்கி விற்றாலும் அதை ட்ரேடிங்னு தான் சொல்லுவோம். சரிங்களா. இன்சூரன்ஸை வாங்கி விற்றாலும் சரி, ஏன்னா நமக்கு அது கமிஷன் ப்ராஃபிட்லாம் கிடைக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் ட்ரேடிங்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இதையும் ட்ரேடிங்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதே வந்துட்டு ஒரு பேங்கிங் கம்பெனி வேறு நாட்டில், அதாவது வேறு ஒரு கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும். சரிங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. Apart from the restriction on subsidiaries, there is also a ceiling on shareholding in a company other than subsidiaries. Thus, the holding of share, அதாவது ஒரு பேங்கிங் கம்பெனி வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, அது ஒரு பிளட்ஜியாகவும் இருக்கலாம், மார்கேஜியாக, அதாவது நம்ம அதுக்கு லோன் கொடுத்துருப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் அதுக்கெலாம் லோன் கொடுத்துருப்போம் அந்த கம்பெனிக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த மூலியமாக வாங்கினாலுமே 30% ஆஃப் பெய்டப் கேபிட்டல். பெய்டப் கேபிட்டல்னால் என்னென்னு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ 30% ஆஃப் பெய்டப் கேபிட்டலை தாண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது 2 தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் 50%க்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த டெப்த் நாலேஜ் இருக்கணும். என்ன நாலேஜ் அப்படின்னா, பேங்கிங்கை பற்றியோ, ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பேங்கிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், ரூரல் எக்கனாமி, பேங்கிங், கோஆப்ரேஷன், எக்கனாமிக் ஃபினான்ஸ், இதை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டைரக்டர் ஆஃப் எ பேங்கிங் கம்பெனி ஷால் நாட் ஹேவ் எ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் பி கனெக்டட் வித் அஸ் எம்ப்ளாயி, மேனேஜர் ஆர் மேனேஜிங் ஏஜென்ட் இன் ஏ கம்பெனி. அதாவது டைரக்டர்ஸ்க்கும் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடாது, பேங்கினுடைய சாதகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ஆஃபீஸ். ஜென்ரலாக வந்துட்டு டைரக்டர்ஸ் வந்துட்டு 8 இயர்ஸ், அதில் 8 இயர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாற்றிடுவாங்க. அண்ட் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் போர்டு, அதாவது இப்போது சில பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான போர்டு ஃபார்ம் ஆகலை, ஃபிட்டான ஆள் அங்கே இல்லை அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு பவர் இருக்குது அவங்களுக்கு அதை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. when the board of the banking company is not constituted in accordance with the requirement of section 10A of BR Act. BR Act செக்ஷன் 10Aல ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்றாங்க. அப்படி மாற்றுறதுக்கு வந்துட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ இது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ரிசர்வ் பேங்க் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் the board of any banking company does not fulfill the requirement, it may order such a bank to reconstitute the board. அதாவது உங்கள் போர்டு சரியில்லை அப்படின்னா
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்குது, திரும்ப வந்து போர்டை ரீகான்ஸ்டியூட் பண்ணுங்கள், திரும்ப வந்து ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, புது போர்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் வித்தின் 2 month டைம் த பேங்க் டஸ் நாட் ஃபுல், அதாவது 2 மாதத்துக்குள்ளே பண்ணலை அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்துட்டு அந்த டேரக்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி. ஸோ நான் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டேரக்டர்ஸு இவங்களை எங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அது அப்படி இப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10. ஏன்னா செக்ஷன் 10 வந்துட்டு இந்த பேங்கினுடைய இன்டர்னல் இந்த சேர்மன் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், ஹோல் டைம் சேர்மன் யார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் செக்ஷன் 10 தான் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபி எல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக செக்ஷன் 10 அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு செக்ஷன் பியில் தான் வந்துட்டு ஒரு ஹோல் டைம் சேர்மன் ஆர் மேனேஜிங் டைரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு கண்டிப்பாக பேங்கிங் செக்டரில் வேலை செஞ்சுருக்கணும், அதே மாதிரி அவங்க பார்ட்னராகவும் இருக்கக்கூடாது, பேங்கிங்கோடைய ஷேரும் வந்துட்டு வாங்கியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைம் இருந்தால் மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள் இந்த 4 ரூல்ஸை, சரிங்களா? பட் ஆனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரிமூவல் ஆஃப் ஹோல் டேர்ம் சேர்மன் ஆர் மேனேஜிங் டைரக்டர், இங்கேயே என்ன வருதுன்னா ரிசர்வ் பேங்க் தான் வருது. ரிசர்வ் பேங்க் மே ரெக்வயர் த கம்பெனி டு ரிமூவ் சச் அ சேர்மன் ஆர் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் அப்பாயிண்ட் சூட்டபிள் பர்சன். ஒருத்தன் வந்துட்டு ப்ராப்பரான ஆளே இல்லாமல், அதாவது ஃபிட் இல்லாதவனை தூக்கி கொண்டு போய் நம்ம மேனேஜிங் டைரக்டராகவோ இல்லை ஹோல் டைம் சேர்மனாவோ உட்கார வச்சோம் அப்படின்னா பேங்க்குக்கு தான் லாஸ் இல்லையா? ஸோ அதனால் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு அந்த பேங்கிங் கம்பெனி, அதாவது அவங்க அந்த மேனேஜிங் டைரக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கே உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ரிசர்வ் பேங்க் பண்ணிடும் அதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரரி வேகன்சிஸ். டெம்பரரி வேகன்சிஸ்னால் சம்டைம்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆகிடுவாங்க இல்லை வெளியே போயிடுவாங்க, பட் ஆனால் அந்த வேகன்சி வந்து ஃபில் ஆகாது பேங்கிங்கில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல் டைம் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் இறந்துட்டாலோ இல்லை ரிசைன் பண்ணிட்டாலோ, ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் கேன் பி மேட் டு கேரி அவுட் த டியூட்டிஸ் ஆஃப் த சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஃபார் எ பீரியட் ஃபார் நாட் எக்ஸீடிங் 4 months. டெம்பரரி வேகன்சி 4 மாதம் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கணும், சரிங்களா? பட் ஆனால் இதையும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் தான் வந்துட்டு பார்த்துக்கும். டெம்பரரி வேகன்சிஸை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் தான் பார்த்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் டு அப்பாயிண்ட் சேர்மன். ஸோ இது என்ன பவர்னா செக்ஷன் 10B, அவ்வளோதான். மற்றது எல்லாமே வெறும் கதை தான். எலிஜிபிள் பர்சனை வந்துட்டு செக்ஷன் 10BB அந்த செக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரிசர்வ் பேங்க் தான் வந்துட்டு ஒரு சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கேள்வி இதில் தான் வந்தது, ஹூ அப்பாயிண்ட் த சேர்மன் ஆஃப் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ். The whole time chairman or managing director of a company is exempted under section 10C of Banking Regulation Act from the requirement of holding qualification shares. Similar exemption is also available to a director of a banking company appointed by Reserve Bank under section A of Act. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹோல் டைம் சேர்மன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னா 10C. எதுக்காக அப்படின்னா ஃப்ரம் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங் குவாலிஃபிகேஷன் ஷேரை ஹோல்டு பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் டைரக்டர்ஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் டைரக்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு பேங்க் வந்துட்டு ஒரு டைரக்டர், மெயின் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். அது இல்லாமல் மேக்ஸிமம் 4 அடிஷ்னல் டைரக்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆட் பண்ணலாம். ஸோ அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கிங் பாலிசி அப்படி தான் இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்கிங் கம்பெனி ஃபார்மேஷனு, டெபாசிட்டர் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த 4 தான் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அடிஷ்னல் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் எம்ப்ளாயி. அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சரிங்க. இது என்னடா அது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனி, பேங்கிங் கம்பெனிலாம் கண்டிப்பாக எம்ப்ளாயி ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? எம்ப்ளாயி இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாது. அதனால் எம்ப்ளாயி ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 10 prohibit employment of managing agent and imposes restrictions on employment of certain type of persons. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டேரக்டரோ ஒரு சேர்மனும் நம்ம பேங்க்கில் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவன் கரெக்டான ஆளாக இருக்கணும். அவன் வந்துட்டு ஒரு இன்சால்வெண்ட்டாவோ இல்லை கிரிமினலாவோ இல்லை ரெனிமினேஷனுக்காகவோ, இன்சால்வெண்ட்னா அவன் பெரிய லோன் வாங்கிட்டு ஏமாத்துறது இன்சால்வெண்ட்டு. கிரிமினல்னா உங்களுக்கே தெரியும், ஜெனரலாக கிரிமினல் கோர்ட்டில் தண்டனை பெற்றிருந்தால் அவனும் வர முடியாது. ரெனிமரேஷன்னா எப்படின்னா, அவனுடைய சொந்த
ப்ராஃபிட்டுக்காக பேங்க் ரன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு ஒரு கேஸில் எடுத்து நடத்துனாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் தேர் ஒர்க்மேன். அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்ற பேங்க்குக்கும் அவங்களுடைய ஒர்க்மேனுக்கும் ஒரு கேஸ் நடந்தது. அதில் தான் இதை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நான் கேஸ்னால் என்ன சொன்னேன்னா, அதில் இருக்க நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். The restriction on remuneration does not affect the payment of bonus according to the settlement or award. அதாவது என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்குக்கும் அவங்க ஒர்க்மேனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பேங்க் வந்து லாஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதை கேஸ் போட்டு பேங்க் எந்த ஹெல்த் கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணி, ரூல் இல்லை அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டு கேஸில் ஜெயிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ எல்லா பேங்க்லேயுமே பேங்க்கினுடைய ஸ்டேட்டஸையும் மீறி எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிட்ருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஓவர் மேனேஜ்மெண்ட். கண்ட்ரோல் ஓவர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது மேனேஜ்மெண்ட் மேலே ரிசர்வ் பேங்க்குக்கு என்ன விதமான பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் எம்பவர் அண்டர் செக்ஷன் 36A. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. So the bank RBI has the discretionary power to remove the management other person in the following circumstances. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஆளை தூக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா அதே தான், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் வேலை செய்யலை அப்படின்னா தூக்கிடுவாங்க. Preventing the affair of the banking company being conducted in a manner determinal interest of the depositors. டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் வந்துட்டு பேங்க் வேலை செய்யணுமே தவிர ஒரு பர்சனுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேலை செய்யக்கூடாது. செக்யூரிங் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி. அதாவது மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அவங்க மேனேஜிங் டைரக்டர் தூக்குறதுக்கு ஆர்பிஐக்கு பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சரி இப்படி ஆர்பிஐ தூக்கிட்டாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே அவங்க அப்பீல் பண்ணலாம். ஸோ பழைய மாதிரியே 30 நாளுக்குள்ளே அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலேயும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு, இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்கப்பா. ஆனால் அந்த பேங்க் ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு 250 ரூபா அவங்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அவன் அந்த பர்சனை வந்து அங்கேருந்து தூக்குற வரையிலும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான ஆளை அங்கே அப்பாயின்ட் பண்ணிக்கணும். அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையில் தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ். ஏன்னா நம்ம பேங்கிங் வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் ஆனாலும் அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால கார்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேட்பரி கமிட்டி 1992 கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கார்பரேட் கவர்னன்ஸ் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேட்பரி கமிட்டின்றவங்க கொண்டு வந்தாங்க. கேட்பரி கமிட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the way in which the board oversees the running of the company by its manager and how the board members are in turn accountable to shareholders in the company. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? the way in which board oversees the running of a company. அதாவது அந்த போர்டு வந்துட்டு அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறாங்க மேனேஜர்ஸு, அதே மாதிரி போர்டு மெம்பர்ஸ் வந்துட்டு எப்படி அந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட்டு கொண்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது பண்ணுறாங்க. அதுதான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேட்பரி கமிட்டியில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை இந்த பேஜில், இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேட்பரி இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் வந்துட்டு பேங்கிங்க்கு வரும்பொழுது பேசல் கமிட்டி உள்ளே வருது. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா நம்மள வந்து பப்ளிக் ஃபண்ட் இல்லையா? ஸோ அதனால பேசல் கமிட்டி உள்ளே வராங்க. பேசல் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோல் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி இருக்கணும்னு அதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா த ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டருடைய ரோல் என்னது? எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது. அப்புறம் த ரோல் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் கவர்னிங் இன் ஏ டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதாவது டிரான்ஸ்பரண்ட் மேனர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேங்கிங் இப்போ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் மேனர். த ரோல் ஆஃப் சூப்பர்வைசர் இன் ப்ரொமோட்டிங். சூப்பர்வைசர்ஸ்னால் மேனேஜர்ஸ் தான் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஃபிட் அண்ட் ப்ராப்பர். ஒரு ஆளை ஒரு இடத்துல அப்பாயின்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவன் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் ஆளாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு பேங்க்கை லாஸ்ட்டில் நட்டத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு டாக்டர் ஏஎஸ் கங்குலி அப்படிங்கிறவர் வந்துட்டு சொன்னார். ஃபிட் அண்ட் ப்ராப்பர் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டாக்டர் ஏஎஸ் கங்குலி. ஓகேங்களா? அதே மாதிரி கேட்பரி கமிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா where the ownership is that of the corporate and the objective will be to ensure that no single individual or entity ownership. நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா போன வீடியோவில் 10% மேலே ஷேரை ஒருத்தர் வச்சிருக்க கூடாது. புரியுதுங்களா? 10% மேலே ஷேரை ஒருத்தர் வச்சிருக்க கூடாது. அதாவது என்னன்னா பேங்க்
இன்க்ளூடிங் ஃபாரின் பேங்க் ஹேவிங் எ பிரான்ச் பிரசன்ஸ் இன் இந்தியா. அதாவது ஃபாரின் பேங்க் இந்தியாவில் இருக்கிறதும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் நாட் அக்வயர் எனி ஃப்ரெஷ் டேக்கிங். அதாவது மற்ற பேங்க்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வந்து இவங்க வாங்கக்கூடாது. ஏன்னா வாங்கிட்ட கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இவங்களது ஆயிடும் இல்லையா, அதனால அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் எ ப்ராப்ளம் ஆர் வீக் பேங்க். இங்க மட்டும் என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நான் என்ன சொன்னேங்க, இங்க வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் சொன்னேன். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எப்போ அப்படின்னா ஒரு பேங்க் வந்து வீக்கும் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கலான்றாங்க. இதுதான் நம்ம எஸ் பேங்க்கில் நடந்தது. எஸ் பேங்க்கில் வந்துட்டு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஷேர் போட்டிருக்காங்க இல்லையா, ஷேர் போட்டு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியடில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பேங்க்கை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ். நான் சொன்னது தான் கார்பரேட் கவர்னன்ஸ்னால் கேட்பரி கமிட்டி. அதே மாதிரி ஒரு பேங்க்ல வந்துட்டு ஆளை எப்படி செலக்ட் பண்ணணும் ஃபிட் அண்ட் ப்ராப்பர், அது வந்து கங்குலி கமிட்டி. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நம்ம பேங்க்கை வந்துட்டு இப்போ நடுநிலையாக ரன் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ டேரக்டர்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இருக்கக்கூடாது, இவங்க பிளட் ரிலேஷன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபாதராக இருக்காரு, அவரும் டேரக்டரு, சன்னும் டேரக்டரு, டாட்டர் இன்லாவும் டேரக்டரு, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது தப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபிட் அண்ட் ப்ராப்பர், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கங்குலி கமிட்டி ஆன் எதுல கார்பரேட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? கங்குலி கமிட்டி கரெக்ட் தான், பட் எதுலன்னா கார்பரேட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.